கிரக பயிற்சிகளால் உண்டாகும் தோஷத்திற்கு பரிகாரம் வேண்டுமா? முன்னோர் சாபம் நிவர்த்தியாக வேண்டுமா? உங்களின் 7 தலைமுறைக்கும் புண்ணியம் சேர்க்க வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டியது அன்னதானம் மட்டுமே. கடந்த 4 ஆண்டுகளாக தினமும் மதுரையில் 300 வறியோரின் வயிற்று பசியை ஆற்றி வருகிறது மதுரையின் அட்சய பாத்திரம் ட்ரஸ்ட். நீங்களும் உதவ அன்பு வேண்டுகோள். மேலும் தொடர்பிற்கு நெல்லை பாலு, நிறுவனர் 9442630815. காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். நாம் ஒவ்வொரு நாளும் மகாபரிவா மகிமை என்ற தலைப்பிலே பெரிவா தட்டு ஒரு சிந்தனையை தினந்தோறும் அனுபவித்து வருகிறோம். அந்த அடிப்படையில் மடத்தினுடைய பக்தராக இருந்த சுந்தரராஜ என்பவர் ஒரு பெரிவாளை அடிக்கடி அந்த காலத்திலே தரிசிப்பது வழக்கம். 1969 அவருக்கு இந்த சுந்தரராஜனுக்கு என்ன ஆயிற்று என்று சொன்னால், தினந்தோறும் இரவு 10லேருந்து 11:30 மணி அப்படி இரவு நேரம் ஆனாலே அவருக்கு பெரிய தலைவலி, தாங்க முடியாத தலைவலி, எல்லா மருத்துவரிடத்தெல்லாம் காண்பித்தும் நீக்க முடியாத ஒரு தலைவலியை அனுபவித்து வந்தார். ராத்திரி படுத்தா எப்பொழுது இரவு வரும் என்ற கவலையோடு இருந்து கொண்டிருந்த அவர் 1969 தாண்டி ஒரு நாள் காஞ்சி மடத்திற்கு போய் எத்தனையோ அது ஒருவேளை புற்றுநோயாக கூட இருக்குமோ என்று கூட அவர் மனதுக்குள்ளே வருத்தப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் மகாபெரிவரிடத்திலே போய் இதை தெரிவிப்போம் என்று சொல்லி அவரும் அவர் மனைவியும் காஞ்சி மடத்திற்கு போய் மகாபெரிவாளை தரிசித்துவிட்டு அவர்கள் இந்த தலைவலி என்கிற செய்தியை சொல்லக்கூட இல்லை. உடனே பெரியவா அவர்களுக்கு பிரசாதம் எல்லாம் கொடுத்துவிட்டு நீங்கள் பிரகச்சரணமோ என்று அவரை பார்த்து கேட்கிறார். பிராமண சமூகத்தில் பிரகச்சரணம் என்ற ஒரு பிரிவு உண்டு. பெரியவா அவரை பார்த்து நீ பிரகச்சரணமா என்று கேட்ட பொழுது அவர் ஆக்சுவலாக வடமாள், ஆனால் அவருடைய மனைவி பிரகச்சரணம். அதை தெரிந்து கொண்டுதான் பெரியவா நீ பிரகச்சரணமா என்று கேட்கிறாரோ என்று நினைத்து கொண்டிருக்கிற பொழுது அப்படியா என்று சொல்லிவிட்டு அவரிடத்திலே சொல்லி நீங்கள் ஒரு ஸ்லோகத்தை தினந்தோறும் சொல்லுங்கள் என்று பெரியவா சொல்லுகிறார். அங்கே பெரியவா என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நாராயணியத்தில் ஒரு சதகத்தை தினந்தோறும் சொல்லுங்கள், தினமும் ஒரு சதகத்தை சொல்லுங்கள் என்று பெரியவா அவரிடத்திலே சொல்லி அனுப்புகிறார்கள். அப்படி பொறிப்பட்டு அவர் மகாபெரிவா அங்கிருந்து கிளம்புகிற நேரத்தில் காஞ்சிபுரத்தில் அப்பொழுது மகாபெரிவா விஜயவாடாவில் இருந்தார். நான் ஆரம்பத்தில் காஞ்சிபுரம் என்று சொன்னேன். அப்போ மகாபெரிவா விஜயவாடாவை தாண்டி ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி ஒரு இடத்துல இருந்தார். திடீரென்று அவர் கார் புறப்படுகிற நேரத்தில் ஒரு பெண்மணி ஓடி வந்து பெரியவா உங்களை என்னை விஜயவாடாவில் இறக்கிவிட சொன்னார் என்று சொல்ல அந்த பெண்ணும் ஏறிக்கொள்கிறார். விஜயவாடா வருகிற பொழுது அந்த தம்பதி இடத்திலே நீங்கள் எங்கள் இல்லத்திலே வந்து சாப்பிட்டு போக வேண்டும் என்று சொல்ல கடைசியிலேயே வேறு வழியில்லாமல் அங்கே போய் சாப்பிடுகிறார்கள். அங்கிருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிற போது கொஞ்சம் நேரம் ஆகிவிட்டால் அவருக்கு தலைவலி வந்துவிடுமே, அதற்குள் ஊர் போய் சேர வேண்டுமே என்கிற வருத்தம் அவர்களுக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது. இருந்தாலும் அங்கே சாப்பிட்டு விட்டு அவர்கள் வீட்டிற்கு போகிற பொழுது போகிற வழியெல்லாம் நாராயணியத்தில் அந்த சதகத்தை சொல்லிக்கொண்டே போகிறார்கள். வீட்டுக்கு போன மாத்திரத்தில் இரவாகிறது. 10லேருந்து 10:30, 11:30, 12 மணி வரைக்கும் அவரால் தாங்க முடியாத வலி வரும். அன்றைக்கு பார்த்து அவருக்கு அந்த வலியே இல்லை. மறுநாள் தொடங்குகிறது, மறுநாளும் அவருக்கு அந்த வலியே இல்லை. தொடர்ச்சியாக அதற்கு பிறகு அவர்கள் குருவாயூரப்பன் ஊருக்கு சென்று குருவாயூர் சென்று தொடர்ச்சியாக நாராயணி சதகத்தை பலமுறை சொல்லி அன்றைக்கு அவர் அதிலிருந்து விடுபட்டதாக ஒரு தகவல் உண்டு. இது எதற்காக சொல்கிறேன் சொன்னால், பெரியவா இந்த உலகத்தில் பெரிய மருத்துவராக இருந்து இன்றைக்கு மருத்துவராலே குணம் செய்யப்பட முடியாத நோய்களை எல்லாம் குணம் செய்கிற ஒரு ஞானவானாக, உலகத்தினுடைய இரட்சகனாக, வருகிறவர்கள் என்ன மனநிலையில் வருகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அவருக்கு ஏற்ற உபாயத்தை சொல்லுகிற ஒரு அற்புத தத்துவ ஞானியாக, உலக மருத்துவராக விளங்கி கொண்டிருக்கிற மகாபெரிவாளை எவ்வளவு துதித்தாலும் தகும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம்.